ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற அன்பின் நாமத்திலே யாவரையும் அன்போடு வாழ்த்தி இந்த ஆராதனைக்கு வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த ஆராதனை நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறபடியினாலே ஒரு மனதோடு நாம் கர்த்தருக்கு ஆராதனை செய்து நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டவர்களாக நாம் நம்முடைய வீடுகளுக்கு திரும்பும்படி நீ தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, praise you, hallelujah. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம். காலை ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்கள் முன்பாய் நின்று இந்த ஆராதனைகளுக்கு ஆசீர்வாதமாய் நடத்தி கொடுப்பீராக. உம்முடைய அன்பின் கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆராதனைகளுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். இந்த ஆராதனையிலே நாங்கள் பங்கெடுத்து எங்கள் வீடுகளுக்கு நாங்கள் திரும்பும் பொழுது நிறைவான ஆசீர்வாதங்களோடும் மனமகிழ்ச்சியோடும் சமாதானத்தோடும் தெய்வீக சுகத்தோடும் திரும்பி போகும்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஜபங்களுக்கெல்லாம் நீங்கள் பதில் கொடுத்து அப்படியே செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். உன்னத நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, 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 praise God, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளோடு ஆமென் சேர்ந்து இந்த மனமகிழ்ச்சி நாளிலே கர்த்தரை ஆராதிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். கர்த்தருக்கு ஆராதனை செய்வது என்பது எத்தனை பெரிய ஒரு கிருபை. ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆமென். இந்த கிருபை இந்த பூமியிலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் ஆமென், நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். ஆகவே நாம் பாடி கர்த்தரை துதிப்போம், நன்றி சொல்லுவோம், ஆராதனை செய்வோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. பாடலை பாடி நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே,
பாடுவோம். வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. பாடுவோமா? ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. Praise the Lord. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தி. பாடுவோம். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆமென். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே. ஆராதிப்போம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. Praise the Lord. ஆராதனை உமக்கே. Glory. ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. சொல்லுவோமா? எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பெலனானி, எதற்கும் பயமில்லையே. ஹல்லேலூயா. இயேசு ராஜா என் பெலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதிப்போம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே. Praise the Lord. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. பாடுவோம். எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம். ஹல்லேலூயா. உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ஹல்லேலூயா. ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ஆராதனை உமக்கே. எல்லாரும் எழுந்து நின்று ஆராதிப்போம். ஆராதனை உமக்கே. கைகளை உயர்த்தி. ஆராதனை உமக்கே. Praise the Lord. ஆராதனை உமக்கே. ஆமென். ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. Thank you Jesus. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே,
நல்ல கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஆராதிக்கலாமா? ஓ உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமையினால் எங்களை நிரப்புவீராக, நிரப்புவீராக. ஓ glory, glory, glory. Hallelujah, hallelujah, hallelujah. Amen. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, அல்லேலூயா. மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. Praise the Lord. ஆராதனை உமக்கே. Glory, glory, glory. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. Hallelujah. Oh, glory. Praise you, praise you, praise you. Hallelujah. Thank you, Jesus. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே கர்த்தருக்கே உண்டாகுவதாக. உமக்கே. ஆமென். Praise the Lord. நம்முடைய மேன்மை, ஆமென், நம்முடைய உயர்வு, ஆமென், கொடுக்கப்பட்ட கிருபைகள், வரங்கள், தாளந்துகள் எல்லாமே கர்த்தரை மையப்படுத்துறதுக்கு தான். ஹல்லேலூயா. ஆகவே எல்லா துதியும் கனமும் மகிமையும் கர்த்தருக்கே உண்டாவதாக. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட எல்லார் கரங்களை உயர்த்தி Praise the Lord. ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஆமென். Glory. Praise you, praise you, praise you, praise you. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. Hallelujah. Praise the Lord. பாடி கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? ஆமென். Praise the Lord. வானத்திலும் பூமியிலும் ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? ஆமென். யாரும் இருக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களிலும் என்னிலும் இருக்கிற கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்?
வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? அல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் செங்கடலை நீ பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீ பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். சேர்ந்து பாடுவோம். நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? அல்லேலூயா. உமக்கொப்பானவர் யார்? ஆராதிப்போம். உமக்கொப்பானவர் யார்? அல்லேலூயா. உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? நல்ல வைராக்கியமா சொல்லுவோம். வானத்திலும் பூமியிலும் சுவாச அறிக்கை. உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? அல்லேலூயா. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? Glory. வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்களும் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்களும் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்தீர? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்தீர? உமக்கொப்பானவர் யார்? சேர்ந்து பாடணும். உமக்கொப்பானவர் யார்? அல்லேலூயா. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் நீரும் உமக்கொப்பானவர். உமக்கொப்பானவர் ஒருவரும் இல்லை. வானத்திலும் நீரும் Glory. உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? அல்லேலூயா. Glory. வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஓ கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? அல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கன்மலையை நீ பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். கன்மலையை நீ பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். உம் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவீர். சொல்லுவோம். உம் நாமம் அதிசயம். அல்லேலூயா. என்றும் அற்புதம்
செய்திடுவே. ஹல்லேலூயா. உமக்கொப்பானவர் யார்? ஹல்லேலூயா. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஓ glory. வானத்திலும் பூமியிலும் praise the Lord. உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? ஹல்லேலூயா. praise the Lord. வானத்திலும் பூமியிலும் எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா. ஒரு 2 நிமிஷம் எல்லாரும் எழுந்து நின்று நல்ல கரங்களை உயர்த்தி உமக்கொப்பானவர் ஒருவரும் இல்லை, உமக்கொப்பானவர் ஒருவரும் இல்லை சொல்லுவோம். வானத்திலும் பூமியிலும் சர்வ அதிகாரம் உள்ளவரே, உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? ஹல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஹல்லேலூயா. 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 praise the Lord. ஹல்லேலூயா. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? ஆமென். இம்மட்டும் அற்புதமாய் நம்மை நடத்தின கர்த்தர் இனி வருதன காலங்களிலும் அப்படியே நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். சுவாசிப்போம். உமக்கொப்பானவர் யார்? உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிற கர்த்தர் நீர் பெரியவர். அந்த விசுவாசத்தோடு தொடர்ந்து ஓடுவோம். கர்த்தர் பலன் தருவார், ஆசீர்வதிப்பார். கர்த்தரை நோக்கி பார்ப்போம், ஜெபிப்போம். அன்புள்ள பரிசுத்த பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான காலை ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பாடி ஆராதிக்க, துதிக்க, இந்த உன்னத நாமத்தை நாங்கள் உயர்த்த, மகிமைப்படுத்த அப்பா உமக்கு நன்றி சொல்லி ஜெபிக்க கிருபை செய்ததுக்காய் ஸ்தோத்திரம். பொழுதுமுடி வசனங்களை தியானிக்கும்படி, இந்த வார்த்தைகளை கேட்கும்படி எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவர் தொடர்ந்து இடைப்பட்டு கிரியை செமிடி ஜெபிக்கிறோம். வெள்ளத்தினாலும் அல்ல, நிராக்கிரமத்தினாலும் அல்ல, உடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று சொன்ன வார்த்தையின்படியே பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்கள் முன்பாய் நின்று எங்களை வழிநடத்தி ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, 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 ஆமென். யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். ஒரு வேத பகுதியில் ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். சங்கீதம் 85:12. ரெவரண்ட் டாக்டர் ஜோயல் கே வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 85:12.
85ஆம் சங்கீதம் வசனம் 12. கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற அன்பின் நாமத்திலே உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் இந்த பக்கம் வரணும் இல்லையா, உங்களையும் பார்க்கணும். உங்கள் எல்லோருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சுகமாயிருப்பீர்களாக. ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். பூமியிலே கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியம் என்னன்னு சொன்னால் கர்த்தரை ஆராதிக்கிறது. நல்ல ஒரு ஆமீன் சொல்லலாமா? பிரைஸ் தி லார்ட். குடும்ப ஆசீர்வாதத்தை குறித்த சில காரியங்களை சுருக்கமாக தியானித்து விட்டு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். யாராவது ஒருவர் வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 85 எத்தனாவது வசனம் வாசிங்க. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன பண்ணுவாரா? தம்முடைய ஜனங்களுக்கு என்ன கொடுப்பாரு? நன்மையானதை தான் தருவார். ஹல்லேலூயா. நாம் வாழ்கிற நம்முடைய தேசமும் நமக்கு என்ன கொடுக்குமா? அதன் பலனை கொடுக்கும். ஹல்லேலூயா சொல்லுவோமா? இப்போ கர்த்தர் நன்மையானதை தருகிறார், தேசமும் தன் பலனை தருகிறது. ஹல்லேலூயா. அப்படின்னா ஆமேன், எல்லா குடும்பங்களிலுமே ஆமேன் குறைவே இருக்கக்கூடாது. அப்படிதானே? எல்லாரும் நிறைவாக இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். போன மாதமும் கடைசி வாரத்தில் ஆசீர்வாதத்தை குறித்து நாம் தியானித்தோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு குடும்பத்தில் ஆசீர்வாதம் இருக்கணும்னு சொன்னால் அந்த குடும்ப தலைவன் எப்படி இருக்கணும்? கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவனாக இருக்கணும். ஆமீன் சொல்லுங்க. ஒருவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடந்தால் அவனுக்கு என்ன கிடைக்குது? அவனுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். லேலியா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. ஆமேன். ஒரு மனைவி தன் வீட்டவங்களில் கனிதரும் திராட்சை கொடி போல் இருந்தால் அவள் ஆசீர்வதிக்கப்படுகிறாள். லேலியா சொல்லுவோமா? அதே போலதான் பிள்ளைகள் தன் பந்திய சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்களானால் அவர்கள் என்ன பண்ணப்படுகிறார்கள்? பிள்ளைகள் பந்திய சுற்றிலும் ஒலிவ மர இருந்தா அந்த பிள்ளைகள் என்ன பண்ணப்படுவாங்க? சத்தம் வராதா? பிரைஸ் தி லார்ட். ஆமேன். திட்டுறப்ப மாத்திரம் அவ்வளோ சத்தமாக திட்டுறோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. யாரையாவது கூப்பிடணும்னா சத்தம் அப்பா எங்கேருந்து தான் வருமோ தெரியாது, அவ்வளோ பெரிய சத்தம். அதுவும் இந்த மீன் விற்கிறவன் காய்கறிக்காரங்களாம் கூப்பிடணும்னு சொன்னால் அந்த தெரு கடைசிக்கு போயிட்டா இவங்க 3 தெருவுக்கு சத்தங்க இப்போ கேட்குற மாதிரி சத்தம் போடுவாங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நான் இங்கே வந்துட்டா அப்படியே இயேசுவே என் வாய்க்கு காவல் வையும், நான் பேசாதிருக்கும்படி அமைதியாக இருக்கிறேன். ஆமென். இங்கே தான் கர்த்தரை துதிக்கணும். ஹல்லேலூயா சொல்லுவோமா? இங்கே தான் நல்ல வாயை திறக்கணும். ஆமென் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எத்தனை குடும்ப தலைவர்கள் ஆமென், பிரைஸ் தி லார்ட். போன மாதம் கேட்டது போல எத்தனை குடும்ப தலைவர்கள் ஆமென், பிரைஸ் தி லார்ட், நல்ல ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய தலைவர்களாக இருந்தீங்க. கர்த்தருக்கு பயந்தோடு வழியில் நடக்கிறவர்களாக இருந்தீர்கள். கரங்களை உயர்த்த சொல்லலை. அப்படி இருந்தீங்கன்னா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப பேர் சொல்லியிருக்கீங்க. எத்தனை குடும்ப தலைவர்கள் உங்கள் வீட்டுக்கு ப்ரொவைடராக இருந்தீங்க? உங்கள் வீட்டுக்கு வேண்டிய தேவைகளெல்லாம் நீங்கள் சந்திக்கிறவர்களாக இருந்தீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நல்லா சொல்லுங்க. ஆமேன், பிரைஸ் தி லார்ட். ஏன்னா பெண்கள் தான் ரொம்ப பெரிய சத்தமாக சொல்கிறாங்க. ஏன்னா வீட்டுக்காரெல்லாம் நல்லா வாங்கி போட்டிருப்பார் போல இருக்கு. அல்லேலூயா, ஆமேன். ஆகவே பெண்கள் சத்தம் அதிகமாக இருக்கிறது, சகோதரிகள் சத்தம் அதிகமாக இருக்கிறது. ரொம்ப மகிழ்ச்சி. பிரைஸ் காட். ஆமேன். எத்தனை சகோதரிகள் ஆமேன், பிரைஸ் தி லார்ட், நீங்கள் உங்கள் கணவனை, பிள்ளைகளை, வீட்டை, குடும்பத்தை நன்றாய் பராமரிக்கிறவர்களாக இருந்தீர்கள். ஆமேன். கனிதரும் திராட்சை கொடியை போல இருந்தீங்க. பிரைஸ் தி லார்ட். இருந்தவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் எதிர்பார்த்தது ஐயாமார்கள்ட்ட. நான் அவங்களுக்கு தான் தெரியும் கனி
கொடுக்கிற திராட்சை செடியா கொடியான்னு சொல்லி. அல்லேலூயா. ஆமென். ரொம்ப பரவாயில்ல, சந்தோஷம். நிறைய பேர் அல்லேலூயா சொல்கிறீங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். பிரைஸ் எல்லாம். வீட்டுக்குள்ளே ஆசீர்வாதம் இருக்கணும்னு சொன்னால் அந்த குடும்ப ஸ்திரீ, குடும்ப தலைவி, குடும்பத்தை பராமரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதுக்கு தான் போன வாரம் நம்ம என்ன தியானித்தோம்? ஆமென். உன் மனசு சுத்தமாக இருக்கணும், உன் வீடும் சுத்தமாக இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். பிரைஸ் எல்லாம். தியானிச்சோம் இல்லையா? வீட்டில் என்னெல்லாம் இருக்குது? குப்பை. ஒரு வாரமாக நியூஸில் ஒரு நியூஸ் வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு. எத்தனை பேர் பார்த்தீங்க, கேட்டீங்க? கோயம்புத்தூரில் ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் வசிக்கிற ஒரு அம்மாவும் மகளும். அம்மாவுக்கு 65 வயசு, மகளுக்கு 45 வயசு. அந்த கணவன் இறந்து போய்விட்டார். பல ஆண்டுகளாக அந்த அப்பார்ட்மெண்ட்லேயே இருக்கிறாங்க. ஆமேன். அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற குப்பைகள், அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறதான அந்த கழிவுகள் எல்லாம் பல ஆண்டுகளாக அகற்றப்படாமல் இருந்ததுனால அக்கம் பக்கத்தில் கொஞ்சம் துர்நாற்றம் வீசி அதிகாரிகள் போய் பார்த்த பொழுது டன் கணக்கில், ஒரு லாரியில் எத்தனை டன்னு ஏற்றலாம்? 5 டன்னு 5 டன்னு ஏற்றலாம். இது எத்தனை டன்னு? 35 டன்னா? எவ்வளோ சொல்கிறாங்க. ஒரு வீட்டுக்குள்ளே அவ்வளோ டன்னு குப்பை இருந்திருக்குமா? ஆச்சரியப்படுறாங்க. உலகமே ஆச்சரியப்படுது. அம்மாவும் பிள்ளையும் தான், 2 பெண்கள். பெண்கள் தான் எப்படி இருக்கணும்? வீட்டை சுத்தம் பண்ணுறவங்களாக இருக்கணும். ஆனால் இந்த வீட்டில் 2 பெண்கள் இருந்திருக்கிறாங்க. பல டன்கள் குப்பை இருந்திருக்கு. அதெல்லாம் அகற்றி சுத்தம் பண்ணி இப்போ அவங்க 2 பேரையும் கவனிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, ஹல்லேலூயா. கனிதரும் திராட்சை கொடியை போல் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமீன் சொல்லுங்க. உங்கள் பிள்ளைகள் எப்படி இருக்கணுமா? பந்திய சுற்றிலும் கன்றுகளை போல் இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிள்ளைகள் கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒலிவ மர கன்றுகளை போல் இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். ஆமீன். கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்க. 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கிறீங்களா? 2 சாமுவேல். ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதங்கள் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். கரங்கள் வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஒரு சாதாரண மனுஷன் வீட்டுக்கு இந்த தேவனுடைய பெட்டி கொண்டு வைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆமேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஒரு வீடு ஆசீர்வாதமாக இருக்கணும்னா முதல்ல அந்த வீட்டுக்குள்ள தேவ பிரசன்னம் இருக்கணும். என்ன இருக்கணும்? தேவ பிரசன்னம். சொல்லுங்க பார்க்கலாம். என்ன இருக்கணும்? பிரைஸ் தி லார்ட். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமேன். சோஃபா, டைனிங் டேபிள், டிவி எல்லாம் இல்லைனாலும் தேவ பிரசன்னம் அங்கே இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இருந்தால் போதும் அந்த வீடு ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இந்த யாருங்க? ஓபேத் ஏதோமின் வீட்டில் 3 மாதங்கள் கர்த்தருடைய பெட்டி வைக்கப்பட்டிருந்தது. அந்த பெட்டியை குறித்து வேதவசனம் சொல்கிறது. கவனிக்கிறீங்களா? இந்த தேவனுடைய பெட்டி சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. வேதவசனம் சொல்லுகிறது, அது அந்த பெட்டி கொஞ்சம் அசைதுன்னு சொல்லி அதை தொட்டாம் பாருங்க, செத்து போனான். கொஞ்சம் பேர் அதுக்குள்ளே எட்டி பார்த்தாங்க, ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்து போனாங்க. அப்படி அது ரொம்ப பரிசுத்தமான ஒன்று. பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் ஒரு வீட்டுக்குள்ளே பிரசன்னராக இருக்கணும்னு சொன்னால் அந்த வீடு ஆயத்தமாக இருக்கணும். நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அந்த வீடு ஆயத்தமாக இருந்தால் தான் அந்த வீட்டுக்குள்ளே கர்த்தர் வர முடியும். ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் ஆட்டோமேட்டிக்காக கர்த்தர் நம்ம வீட்டுக்குள்ளே உட்காந்துருப்பார். அப்படின்னா தான் துன்மார்க்கன், அக்கிரமம் செய்கிறவன், அநியாயம் பண்ணுறவன் எல்லா வீட்லேயும் இருப்பார். எல்லா வீட்லேயும் கர்த்தர் இருக்கிறது இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஆமே. நேற்று ஒரு அருமையான சகோதரி சொன்னாங்க, நல்ல ஒரு வீட்டை கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறாரு. அந்த வீட்டுக்குள்ளே நுழையும் பொழுதே அங்கே ஒரு போர்டு இருந்துச்சு,
இயேசுவே என்னவா? தலைவர். போர்டு தான் தலைவர். ஆமேன், பிரைஸ் எல்லாம். ஆனால் அங்கே இயேசுவே இருக்க மாட்டார். அப்படியே இருந்தாலும் அவர் தலைவராக இருக்க மாட்டார். ஆமேன். அந்த அம்மா தான் அங்கே தலைவி கிடையாது, தலைவராக இருப்பாங்க. அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். அந்த கண்பான கர்த்தருடைய பிள்ளையே, சரி எப்படியாவது வந்து போட்டோம். ஆமீன். இந்த ஓபேத் ஏதோமின் வீட்டிலே இந்த தேவனுடைய பெட்டி வந்த பொழுது அவனுக்கு ஒரு பக்கம் சந்தோஷம், இன்னொரு பக்கம் ஒரு பயம். ஐயோ போச்சு, தொட்டவன் செத்து போனான், எட்டி பார்த்தவன் செத்து போனான், நம்ம வீட்டில் இருக்க போகுது, என்ன நடக்குமோன்னு சொல்லி. பிரைஸ் எல்லாம். ஆட்டோமேட்டிக்காக அவங்க எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? அந்த தெய்வ பயத்தோடு 3 மாதம் அந்த வீட்டிலே அவர்கள் தங்கி இருந்தார்கள். ஏனென்றால் அங்கே என்ன இருக்கிறது? தேவனுடைய பெட்டி. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமேன். தேவனுடைய பெட்டி, the presence of God. ஆமேன். the presence of God was there. இந்த வீட்டிலே தேவனுடைய பிரசன்னம் இருந்தபடியினாலே அவர்கள் எல்லோரும் ஆமேன் பயபக்தியோடு வாழ்ந்தார்கள். ஆமேன் சொல்லுங்க. அதனால கர்த்தர் அந்த ஓபேத் ஏதோமின் குடும்பத்தை ஆசீர்வதித்திருக்கிறார். இன்னைக்கு எத்தனை பேருடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும்? வலது கரத்தை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். ஆமேன். நிச்சயமா கர்த்தர் உங்கள் கைகளை பார்த்திருக்கிறார். கர்த்தர் உங்களை அப்படியே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் சொல்லுவோமா? பிரைஸ் எல்லாம். ஆமேன். சரி, ஒரு வீட்டில் தேவனுடைய பிரசன்னம் இருக்கணும்னு சொன்னால் அந்த வீட்டில் என்ன இருக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வீட்டில் முதல்ல என்ன இருக்கணும்? ஒரு வீட்டில் தேவனுடைய பிரசன்னம் தங்கி இருக்கணும்னா முதல்ல அந்த வீட்டில் என்ன இருக்கணும்? தேவனுடைய பெட்டியில் என்னெல்லாம் இருந்துச்சு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். என்னெல்லாம் இருந்துச்சு? 10 கட்டளை, கோல் இருந்துச்சு, அப்புறம் மன்னா, சமூக தப்பம், அப்புறம் வேற என்ன? அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஆமேன். பிரைஸ் எல்லாம். ஆமேன். அந்த கண்பான தேவனுடைய பிள்ளையே, இந்த தேவனுடைய பெட்டிக்குள்ள யாரும் நுழைய முடியாது, ஆசாரியர்கள் நுழைய முடியாது. பிரதான ஆசாரியன் மாத்திரம் வருடத்திற்கு ஒரு முறை அங்கே உள்ள போவான். அவ்வளவு பரிசுத்தமான ஒரு இடம். அங்கே தூப கலசம் இருக்கு. எப்பொழுதும் அங்கே அவன் போய் தூபம்லாம் காட்ட முடியும். வருஷத்துக்கு ஒரு தடவை தூபம் காட்டுறதுக்காக உள்ளே போவான். போகும் பொழுது அந்த மனுஷன் அந்த பிரதான ஆசிரியர் பரிசுத்தமாக உள்ளே போனால் தான் பிழைச்சான். அப்படி இல்லைன்னா உள்ளே போனால் ஆமேன் அவன் பரிசுத்தம் இல்லாமல் அந்த பிரசன்னத்துக்குள்ளே நுழைஞ்சான்னா கர்த்தர் அவனை அடிச்சிருவார். அதனால என்ன பண்ணுவான்னு ஒரு ட்ரெஸ் கோட் அவனுக்கு இருக்குது. நல்ல அங்கியெல்லாம் போட்டு விசேஷமாக என்ன பண்ணுவோம்னா அவன் காலில் ஒரு சங்கிலியை கட்டிடுவாங்க. அவனுடைய ட்ரெஸ்ஸில் ஓரத்துலலாம் மணி இருக்கும். அவன் உள்ளே போய் அந்த தூபம் காட்டியெல்லாம் அந்த ஆராதனை செய்யும் பொழுது அந்த மணி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். கேட்டுக்கிட்டு இருந்தால் ஐயா என்ன இருக்க உள்ள உயிரோடு இருக்கிறார், போய் எட்டியெல்லாம் பார்க்க முடியும். எட்டி பார்த்தா தான் செத்துடுறானே. இந்த காலம் மாதிரி இல்லை. இந்த காலம் போய் எட்டியும் பார்க்கலாம், உள்ளேயும் போய் உக்காந்துடுறான். இப்போல்லாம் தேவனுடைய பெட்டி இருந்தால் என்ன பண்ணுவான்? எட்டி பார்க்குறது இல்லை, உள்ளே போய் சம்மணம் போட்டு உட்காந்துருவான். ஏன்னா கர்த்தர் தான் கிருபைங்கிறாரு. இல்லை நீ கிருபையிலே ஓடிக்கிட்டு இருக்க வண்டி. ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட். அந்த காலத்தில் கிருபையெல்லாம் கிடையாது, ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆமேன். பெல்லு சத்தம் கேட்டால் பிரதான ஆசிரியர் உள்ளே இருக்காரு. பெல்லு சத்தம் கொஞ்சம் குறையுதுன்னு வச்சுங்க, ஏதோ டேஞ்சர். நின்று போச்சுன்னா ஆளும் அவுட்டுன்னு அர்த்தம். அவர் இறந்து போயிட்டார்னா மக்களோ ஆசாரியர்களோ அவரை தூக்குறது கூட என்ன பண்ண முடியாது, உள்ளே போக முடியாது. பரிசுத்த வேதாமத்தை எத்தனை பேர் கையில் வச்சிருக்கிறீங்க? வாசிக்கிறவங்க எத்தனை பேர்? இப்போ இதெல்லாம் நீங்கள் வாசிச்சிருக்கணும். பிரைஸ் எல்லாம். அவனை உள்ளே போக மாட்டாங்க. இந்த சங்கிலி காலில் ஏன் கட்டியிருக்காங்கன்னா இந்த சங்கிலியை பிடிச்சி தான் இழுத்து அவனை வெளியே கொண்டு வந்து அவனை அடக்கம் பண்ணணும். வேறு வழியே கிடையாது. பிரைஸ் எல்லாம். அவ்வளவு பரிசுத்தமானது தேவனுடைய பெட்டி. ஆமீன். தி ஆர்க் ஆஃப் த கவனன்ட். அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த உடன்படிக்கை பெட்டியானது அவ்வளவு பரிசுத்தமானது. கரங்கள் வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த பெட்டி அந்த ஓபேத் ஏதோமின் வீட்டில் இருக்குன்னு சொன்னால் அங்கே தேவனுடைய பிரசன்னம், the presence of God was there. தேவ பிரசன்னம் அங்கே இருந்தது. ஆமீன். இந்த தேவ பிரசன்னம் உங்கள் வீட்டில் என் வீட்டில் இருக்கணும்னா முதல்ல நம்ம செய்ய வேண்டியது தெரியுமா?
ஜெபம். ஆமேன், பிரைஸ் தி லார்ட். தூப கலசம், அவன் தூபம் காட்டினான் பாருங்க உள்ளே போய். ஆமேன், நம்ம ஜெபந்தான் தூபமாக மேலே எழும்புது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அது மேலே போய் தேவனுடைய சமூகத்தில் ஆசீர்வாதத்தை கொண்டு வருது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நல்லா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. எல்லா வீட்லேயும் ஆமேன், பிரைஸ் தி லார்ட். டிவி பார்க்குறதுக்கு நேரம் இருக்கும், மொபைல் பார்க்குறதுக்கு நேரம் இருக்கும், பேப்பர் வாசிக்கிற நேரம் இருக்கும், வெளியில் போய் ரவுண்ட் அடிச்சு வர நேரம் இருக்கும். ஆமேன், பிரைஸ் தி லார்ட். இதுக்கெல்லாம் நேரம் இருக்கும், மார்க்கெட் போக வர எல்லாம் நேரம் இருக்கும். ஆனால் பைபிள் வாசிக்கிறதுக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு மாத்திரம் நேரம் இல்லைன்னு சொல்கிறாங்க. இது யார்? விசுவாசிகள், ஊழியக்காரர்களே சொல்கிறாங்க. அவ்வளோ பிஸியாக இருக்கு. நேற்று ஒரு ஊழியக்கார்ட்ட, ஐயா இந்த குறிப்பிட்ட நபர் இறந்து போனாரே, நீங்கள் அந்த துக்கத்திற்கு போகிறீங்களான்னு கேட்டேன். இல்லை நான் செம்ம பிஸியாக இருக்கேன். எப்படி இருக்கிறாரா? நான் செம்ம பிஸியாக இருக்கேன். ஒன்னே தான் கர்த்தர் முதல்ல என்ன பண்ண போகிறாரு? நொறுக்க போகிறார். பிரைஸ் தி லார்ட். நீ செம்ம பிஸியாக இருக்கியா? சோதரம். நான் ஸ்டேட்மெண்ட்டில் ஃபோட்டோ வைக்கும் பொழுது நல்லா கவனிப்பேன். ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி, டீ குடிக்கிற மாதிரி, கேக் சாப்பிட்ற மாதிரி, ப்ரெட்டு சாப்பிட்ற மாதிரி, எப்பொழுதும் ஹோட்டல் டீ கடை தான். இதுதான் செம்ம பிஸி. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அவருக்கு ரொம்ப செம்ம பிஸி இல்லை, செம்ம பசி தான் அவருக்கு இருந்திருக்கு. அல்லது எப்பொழுதும் ஹோட்டல் ஃபோட்டோ. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்படி நீ ஊழியக்காரன், ஜெபம் பண்ண நேரம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஜெபிக்க எனக்கு அப்படின்னு சொல்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? இல்லை. அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும்? தேவனுடைய பிரசன்னம் உங்கள் வீட்டில் இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எத்தனை பேர் வீட்டில் ஜெபிக்கிறீங்கன்னு நான் கேட்க விரும்பலை, கை தூக்க சொல்லலை. ஆனால் நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். கணவன் மனைவியாக இருக்கிறீங்க குடும்பத்தில். எத்தனை குடும்பங்களிலே கணவன் மனைவி கவனிக்கிறீங்களா? கணவன் மனைவி நீங்கள் தனியாக ஜெபம் பண்ணுறீங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். கணவன் மனைவி வீட்டில் ஜெபம் பண்ணுறீங்களா? அதுக்கு நேரம் கொடுக்குறீங்களா? பிரைஸ் தி லார்ட். எல்லாத்துக்கும் நேரம் கொடுக்குறோம் இல்லையா? ஒரு 10 நிமிஷமாவது டெய்லி. நாங்கள் படுக்கைக்கு போகிறதுக்கு 12 ஆயிரும், 12 மணி ஆயிரும். ஆனால் படுக்கிறது முன்பதாக பாஸ்டர்மா ஜெபம் பண்ணுவாங்க, நான் உட்காந்துருப்பேன். 2 பேரும் சேர்ந்து ஒரு ஜெபம் பண்ணிட்டு தான் படுக்கைக்கு நாங்கள் போவோம். தினமும் டெய்லி ஒவ்வொரு நாளும் அதை செய்கிறோம். பிரைஸ் தி லார்ட். கண்பான கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு வீட்டில் தேவ ஆசீர்வாதம் இருக்கணும்னு சொன்னால், கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கணும்னு சொன்னால், அந்த வீட்டில் ஜெபம் இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஜெபம் இல்லைன்னா ஜெயமே இருக்காது. அல்லேலூயா. ஜெபம் இல்லைன்னா ஆசீர்வாதம் இருக்காது. பிரைஸ் தி லார்ட். அதில் முக்கியமாக கணவனும் மனைவியும் ஒன்றா உட்காந்து ஜெபிக்கணும். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் ஜெபிக்கிறத பார்த்தா உங்கள் பிள்ளை அவனா முழங்கால் போட்டுருவான். ஆமென், பிரைஸ் தி லார்ட். அவனா ஜெபிப்பான். அப்பா அம்மாவே ஜெபிக்கலைன்னா அவன் பிள்ளை ஜெபம் பண்ண மாட்டான். பிரைஸ் தி லார்ட். அவனுக்கு ஜெபிக்கிறத நீங்கள் சொல்லிக் கொடுக்கவும் முடியாது. சொல்லிக் கொடுத்தா நீ ஜெபம் பண்ணுறியான்னு கேட்டுருவோம். காலம் அப்படி இருக்குது இன்னைக்கு. நான் கண்பான கர்த்தருடைய பிள்ளையே, கணவனும் மனைவியும் உட்கார்ந்து ஜெபிக்கணும். ஜெபித்தா அந்த வீடு கட்டப்படும். அந்த வீட்டுக்குள்ள தேவ பிரசன்னம் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அந்த வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் இருக்கும். ஆமே. இன்னைக்கு ஜெபம் இல்லாதனால தான் அநேகருடைய வீடுகளிலே ஆசீர்வாத குறைவு இருக்கிறது. அல்லேலூயா. முதல்ல கர்த்தரை தேடுறதுக்கு டைம் கொடுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஓபேத் ஏதோமின் வீட்டிலே தேவ பிரசன்னம் இருக்கிற வரைக்கும் அந்த வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? 3 மாதங்கள் அந்த வீடு ஓஹோன்னு இருந்தது. எப்படி இருந்துச்சு? ஓஹோன்னு பிரமாதமா ஆசீர்வாதமா இருக்கு. எல்லாருக்கும் பொறாம, ஐயோ என் வீட்டில் வச்சிருக்கலாமே, என் வீட்டில் வச்சிருக்கலாம். எப்படி வைப்பார் உன் வீட்டில்? அந்த மனுஷன் வந்து நல்ல மனுஷனாக இருந்ததுனால அந்த வீட்டுக்குள்ளே வச்சாரு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒரு பிரசன்னத்தை வைக்கணும்னா கர்த்தர் பார்க்குறாரு. ஏன் இந்த வீட்டில் அவன் ஜெபம் பண்ணுறான்னா பாரியா? கணவன் மனைவி ஜெபம் பண்ணுறாங்களா? பிள்ளைகள்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுறாங்களா? பாரு. ஜெபிக்கிறவளாக இருந்தால் தேவ பிரசன்னத்தை அங்கே உள்ளே கொண்டு போ. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இல்லைன்னா தேவ பிரசன்னம் உள்ளே வர முடியாது. தேவ பிரசன்னம் உள்ளே வரலன்னா ஆசீர்வாதம் இருக்காது. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். தீர்மானம் பண்ணுங்க, கணவன் மனைவி நாங்கள் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம்.
அம்மா பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, அப்பா பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நாங்கள் பெரிய ஆட்கள் ஆயிட்டோம். பிள்ளைகள் சொல்கிறாங்க நாங்கள் வாலி பிள்ளைகள் ஆயிட்டோம். ஆமேன். ஆயிட்டு போங்க. இன்னும் பெரிய ஆட்கள் ஆகணும், இன்னும் நல்லா இருக்கணும், இன்னும் ஆசீர்வாதமாக இருக்கணும். ஆனால் நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அதில் காம்ப்ரமைஸ் பண்ணவே பண்ணாதீங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமேன். அடுத்தது பிரைஸ் தி லார்ட். அந்த வீட்டில் துதியின் சத்தம் கேட்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? நல்லா சொல்லுவீங்களா? சரி, துதினா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். துதிக்கிறதுனா என்ன? துதிக்கிறதுனா என்ன? சும்மா அல்லேலூயா 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 சோதரம் 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 என்னங்க? நன்றி சொல்றது, தேங்க்ஸ் கிவிங். என்னங்க துதிக்கிறதுனா என்ன? கர்த்தரை துதிக்கிறதுனா அவருக்கு நம்ம நன்றி சொல்றோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஐயா, ஏதாவது ஒரு நன்மை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அவங்க என்ன சொல்றாங்க? தேங்க்ஸ் சொல்றாங்க. உங்களுக்கு யாராவது நன்மை செஞ்சா நீங்க என்ன பண்றீங்க? தேங்க்ஸ் சொல்றீங்க. பிரைஸ் தி லார்ட். இப்போ கர்த்தர் நமக்கு எவ்வளவோ நன்மை செஞ்சிருக்கிறாரு, நம்ம ஒரு நன்றி சொல்லக்கூடாதா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நல்லா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. ஆமீன். பிரைஸ் தி லார்ட். என்னால் ஜெபிக்க டைம் இல்லை, கர்த்தரை துதிக்க டைம் இல்லை, நன்றி சொல்ல டைம் இல்லை, நேரம் இல்லைன்னு சொல்லாதீங்க. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு எத்தனையோ பேர் கவனிக்கிறீங்களா? எத்தனையோ பேர் வியாதி படுக்கையில் ஆமீன் கஷ்டப்பட்டு நம்ம பார்க்குறோம். பல லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ஹாஸ்பிட்டல்களில் இருக்கிறத பார்க்குறோம். ஹல்லேலூயா. அப்படி யாராவது இருக்குமா? இல்லையே. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் எல்லாரையும் நல்லா வச்சிருக்கிறாரு, சுகமாக வச்சிருக்கிறாரு, ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறாரு. வாலிய பிள்ளைகள் கவனிக்கிறீங்களா? ஆமீன். உங்களுக்கு தான் இது. நீங்கள் ஜெபிக்கணும். வாலிய பிள்ளை எவ்வளோ அதிகமாக ஜெபம் பண்ணுறீங்களோ அவ்வளோ அதிகமாக அவங்க எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமீன் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. துதிக்கணும். பிரைஸ் தி லார்ட். நல்லா பாடணும், ஆராதிக்கணும், குடும்ப ஜெபம் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். குடும்பமாக எல்லாரும் உட்காந்து ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமீன். எல்லாம் ஜெபம் பண்ணி நல்லா பாடி ஆராதிக்கணும். நல்லா ஆடி பாடி துதித்து ஆராதித்து. எனக்கு தெரிஞ்ச ஒரு வயசான ஐயா இருந்தார், இங்கே பிரசங்கம் பண்ண வருவார். அவர் சொல்லுவார், எனக்கு ஒரு மாதிரி மனக்கவலை வந்துச்சுன்னா எல்லா கதவையும் சாத்திட்டு நல்ல ஆவிக்குரிய பாட்டு, பெர்க்மான் செய்யா பாட்டெல்லாம் சத்தமாக வச்சு நான் நல்லா டான்ஸ் பண்ணுவேன், பாடி ஆராதிப்பேன். அவருக்கு 75-80 வயசு. அவர் சொல்கிறார். ஆமேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கணவன் மனைவியும் சேர்ந்து நீங்கள் ஜெபிக்கலைன்னா உங்கள் வீடு எப்படி ஆசீர்வதிக்கப்படும்? கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து உங்கள் வீட்டில் குடும்ப ஜெபம் பண்ணலைன்னா எப்படி அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும்? பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். ஆமேன். கர்த்தருக்கு எத்தனை பேர் நன்றி சொல்ல ஆயத்தமாக இருக்கிறீங்க? செய்த நன்மைகளுக்கு கணக்கு உண்டா? கணக்கே கிடையாது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமேன். கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அதே மாதிரி உங்கள் கணவனுக்கும் நன்றி சொல்லுங்க. நான் அவர் தான் போய் சம்பாரித்து கொண்டு வந்து வீட்டுக்கு கொடுத்து ஆமேன். பிரைஸ் தி லார்ட். உங்கள் குடும்பத்தை ஆசீர்வாதமாக வச்சுருக்கிறார். இல்லை அவருக்கு என்ன சொல்லுங்கள்? நன்றி சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். இருக்கிற காலத்தில் நன்றி சொல்லலாலும் பரவாயில்ல, இருக்க விடுறதில்லை சில வீட்டில். எங்கே போனேன், எங்கே வந்தேன், ஏன் பண்ணேன், உட்காந்தியா, எந்திரிச்சா, அங்கே உட்காரு, அங்கே உட்காந்து அங்கே உட்காராது, இங்கே உட்காரு, இங்கே உட்காந்து அங்கே உட்காராது, அங்கே போ, இங்கே போ. அவன் போயிடுவான். செல்லம் போன பிறகு அத்தான் போயிட்டியலே போயிட்டியலே போயிட்டியலே. பக்கத்து வீட்டில் மாலை போட வந்தவன் மனசில் நினச்சிக்குவான், ஒன்னால தானே போனான், மாலையை போட்டுக்கிட்டே அவன் ஒன்னால தானே போனான், இப்போ அத்தான் போயிட்டியலே அத்தான் போயிட்டியலே. ஓ போக தான் செய்வான், புண்ணியவான் போயிட்டான். பிரைஸ் எல்லாம். நன்றி சொன்னியா? என்னைக்காவது சம்பாரிச்சு கொண்டாந்து போடுறாரு அந்த ஆள், நன்றி சொன்னியா? கரிச்சு கொட்டுறது. நல்ல சம்பாத்தியம் பண்ணி போடுறப்ப ஆஹா ஓஹோன்னு எல்லாம் நடக்கும். ஒரு மாதம் கொஞ்சம் சம்பளம் குறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், ரகளை தான், பரலோகமே என் சொந்தமே தான். அல்லேலூயா. பிரைஸ். நீங்கள் அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு நிறைய வீடுகள். கண்பான கர்த்தருடைய பிள்ளை. ஆமேன். நன்றி சொல்லுங்க. யாரா மனைவிக்கு நன்றி சொல்லியிருக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். அம்மா நல்லா சமைச்சிருக்கிறேன், ரொம்ப சந்தோஷம். ஹல்லேலூயா. ஆமேன். அவள் சமைக்கிறது ஒரு மாதிரியாக தான் இருக்கும், அதை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய்.
அதுபோல தான் இருக்கும் சில வீடுகளில். பிரைஸ் எல்லாம் சில மறித்தாலும் பிழைப்பான்னு போட்டு நீ மறிக்காமலே இருக்கிறியா, அது சந்தோஷம் இல்லையா? அவள் சாப்பாட்டை சாப்பிட்டு இந்த புசிக்கும் நாளிலே சாகவே சாக. ஆனால் அதுலேயும் உயிரோடு இருக்குன்னா பெரிய விஷயம் இல்லையா? மனைவிக்கு நன்றி சொல்லுங்கள். அவங்க நல்லா சமைச்சாலும் சமைக்காட்டியும் என்கரேஜ் பண்ணுங்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, நன்றி சொன்னால் தானே அவங்க இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆவாங்க. நீங்கள் ஒன்றும் சொல்லலைன்னா அது பாட்டுக்கு இருக்கும். நான் சொல்லிடுவேன், அம்மாட்டையும் சொல்லுவேன், மருமக நல்லா சமைப்பாங்க, 2 பேரும் அருமையாக சமைக்கிறவங்க, அதில் எங்கள் வீட்டில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிரைஸ் இல்லைன்னா நன்றி சொல்லிடுவேன். ஆமேன். ஆனால் வீட்டுக்கு சமைக்கிறதுக்கு மாத்திரம் ஆள் வச்சிடக்கூடாது. வீட்டுக்கு சமைக்க ஆள் வச்சிங்க, இந்த அம்மா சமைக்கிறத மறந்துடுவாங்க. பல காலமாக சமைச்சவங்க ஆள் வச்சு ஒரு 2-3 வருஷம் சமையலுக்கு ஆள் வந்துட்டா சமைக்கிறத மறந்துடுறாங்க. அது மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் நடக்குது, எங்கள் வீட்லேயும் நடந்திருக்கு. அப்புறம் மறுபடியும் அதை ரிவ்யூ பண்ணி கொண்டு வர்றதுக்குள்ளே, அந்த ருசியை கொண்டு வர்றதுக்குள்ளே ரொம்ப பாடுபட வேண்டியதாக இருக்குது. பிரைஸ் எல்லாம். அல்லேலூயா, நன்றி சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பாஸ்டருக்கு எத்தனை பேர் நன்றி சொல்கிறீங்க? பாஸ்டர் நல்லா இருந்து பிரசங்கம், பாட்டு நல்லா பாடுங்க பாஸ்டர், எத்தனை பேர் உற்சாகப்படுத்துறீங்க? குறை சொல்கிறேன். போன வாரம் நல்லா பிரசங்கம் பண்ணார், இந்த வாரம் கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது. என்னன்னு தெரியல, வீட்டில் சண்டை போல இருக்கு. இவங்களா ஒரு முடிவுக்கு வந்துடுது. என்னென்ன வீட்டில் சண்டை போல இருக்கு. பாவம், இவரும் பாட்டு பாடும்பொழுது இந்த பக்கமே பார்த்து பாடினார், அந்த பக்கம் திரும்பவே இல்லை. அந்த அம்மாவும் வானத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இல்லை ஏதோ பிரச்சனை போல இருக்கு வீட்டில். இந்த போன வாரம் நல்ல பிரசங்கம், இந்த வாரம் கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது. பிரைஸ். இந்த மோசையை தான் கொண்டு போய் பாஸ்டரா போட்டார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமேன். கிட்டத்தட்ட 20 வயசுக்கு மேலே உள்ளவங்க 6 லட்சம் பேரும், மொத்தம் கூட்டினா 30 லட்சம் பேர் இருந்திருக்கிறாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பெரிய சபை மோசே சபை தான். ஆமேன் சொல்லுங்க. இந்த மோசையை தான் கொண்டு போய் பாஸ்டரா கர்த்தர் நியமிச்சார், முதல் பாஸ்டர். இந்த 30 லட்சம் பேர்ல எவனுமே நன்றி சொல்ல மாட்டான், எப்பொழுதும் குறை தான் சொல்லுவான். எதுனா உடனே கல்லை தூக்கிடுவான், கல்லை தூக்கிட்டு நிற்பான். மோசே படாருன்னு கீழே படுத்துருவார். அவர் நல்ல நேக்கு புரிஞ்சு வச்சிருக்கிறார். அந்த லட்சக்கணக்கான மத்தியில் படாருன்னு படுத்துட்டா ஆள் கண்டுபிடிக்க முடியாது. கல்லை தூக்கினவன் எரியவும் முடியாது. எங்கடா மோசேன்னு தேடியாம அதான் கீழே படுத்துட்டாங்க. சரண்டர் ஆயிடுவான். பிரைஸ்ல தேவ சமூகத்தில் விழுவுற மாதிரி விழுந்துருவான். மோசையை பார்த்து நீ எனக்கு என்ன பண்ண, வெள்ளரிக்காய் பூண்டு நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம், நீங்கள் கொண்டு வந்தீங்களே கொள்றியடான்னு சொல்லி மோசையை போட்டு ஒரு வழி பண்ணி அவன் கத்தட்ட சொன்னான், ஆண்டவரே நான் பாட்டுக்கு அரண்மனையில் இருக்கு, இவனுங்களுக்கு கொண்டு வந்து என்ன பாஸ்டரா போட்டிங்களே. ஆமென், பிரைஸ் எல்லாம். நீங்கள் நன்றி சொல்லலாம். பாஸ்டருக்காக ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுவீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த மோசே சொன்னான் கத்தட்ட, ஆண்டவரே 40 வயசில் என்ன நீங்கள் பாஸ்டரா போட்டிருந்தீங்கன்னா, ஆமேன், அந்த எகிப்தியனை போட்டு தள்ளின மாதிரி இந்த குறை சொல்கிறேன் ஒத்தொத்தனையாக கொண்டு போய் தனியாக வனாந்திரத்தில் என்ன பண்ணியிருப்பேன், போட்டு தள்ளியிருப்பேன். என்னை 80 வயசில் கொண்டு போய் போட்டதுனால நான் கீழே விழுவுற மாதிரி ஆயிட்டு. ஆமேன். கல்லறி விழாது. கீழே விழுந்த உடனே அவன் லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில் கீழே படுத்துட்டான்னா ரொம்ப ஈஸியாக அவன் ஒரு நேக்கு கண்டுபிடிச்சி வச்சுருந்துருக்கிறான். அது மாதிரி தான் இந்த காலத்தில் பாஸ்டர்ஸ் இப்படி ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளை, குறை சொல்றது, கணவனை மனைவி குறை சொல்கிற, மனைவியை கணவன் குறை சொல்கிறது, ஊழியக்காரன் விசுவாசி குறை சொல்கிறது, விசுவாசியே ஊழியக்காரன் குறை சொல்கிறது ரொம்ப தப்பு. பிரைஸ் எல்லாம். அல்லேலூயா சொல்லுவோமா? நல்லா சொல்லுங்க. ஆமேன், பிரைஸ் எல்லாம். அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு சபையில் ஒரு அம்மா ஆராதனை முடிஞ்ச உடனே பாஸ்டர்கிட்ட நேராக போகிறாங்க. பாஸ்டர், உங்ககிட்ட எனக்கு ஒரு குறை இருக்கு. உடனே அந்த ஐயா பணிவா, அப்படியாம்மா, என்னம்மா குறை? உங்கள் டை கொஞ்சம் நீளமாக இருக்கு. உனக்கு என்ன? அந்த அம்மா வீட்டுக்காரியே வந்து பேசாமல் இருக்கா. உன் டை நீளமாக இருந்தானா குட்டையாக இருந்தேன் எனக்கு என்ன? உனக்கு என்னங்கிற? உன் டை கொஞ்சம் நீளமாக இருக்கு. பிரைஸ்ல அவன் பண்ண பிரசங்கத்தை கவனிக்கல, அவன் பாடின பாட்டை பார்க்கல, அவன் டையே பார்த்துருக்கான்.
உன் டை கொஞ்சம் நீளமாக இருக்கு. அப்படியாம்மா? இன்னொரு சகோதரியை கூப்பிட்டியாம்மா, சிஸ்டர்ஸ் எடுத்துகிட்டு வா, கத்திரிக்கோல், டையை கழட்டி கொடுத்து உனக்கு எவ்வளோ தூரம் வெட்டணுமோ வெட்டிட்டு கொடுமாண்ணா, இப்போ பாக்கியை கட்டிக்கிறேன். அவர் 2 இன்ச்சு கட் பண்ணிட்டு கொடுத்துட்டேன். ரொம்ப சந்தோஷம், நன்றிம்மா. மாஸ் சொன்னாரம்மா, வாங்கிட்ட ஒரு குறை இருக்குது. ஐயா சொல்லுங்க. உன் நாக்கு கொஞ்சம் நீளமாக இருக்கு. வெட்ட முடியும்? ரொம்ப நாக்கு நீளமாக தான் இருக்கு. பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா. ஜெபிக்கிறாங்களோ துதிக்கிறாங்களோ தெரியாது, ஆனால் நாக்கு இருக்க அது ஒரு காட்டையே கொளுத்திடுன்னு வசனம் சொல்லுது. நாக்கு ரொம்ப சின்ன அவயவமா, அது அந்த ஒரு காட்டையே கொளுத்தி விடுமா. பிரைஸ் எல்லாம் அப்படி சில நாக்குகள். அதனால தான் கர்த்தர் பிராட்காஸ்டிங் சிஸ்டம் கண்டுபிடிச்சதே இந்த ஸ்திரீகளை வச்சு தான், சகோதரிகளை வச்சு. ஒரு சகோதரிகிட்ட கூப்பிட்டு, ஏம்மா இந்த மாதிரி விஷயம் இப்படி இப்படி நடக்குது, இந்த தயவுசெய்து யார்கிட்டையும் சொல்லிடாதன்னு சொல்லணும். அதை மாத்திரம் சொல்லிட்டீங்கன்னா அவள் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு யார்ட்டெல்லாம் சொல்ல முடியுமோ அவள் அத்தனை பேர்ட்டையும் சொல்லிட்டு வந்துடுவாள். அந்த செய்தியை நீங்கள் கஷ்டப்பட்டு நீங்கள் பிரசரிக்கவும் வேண்டாம், டிவிலையும் போட வேண்டாம். அது தானாக நடக்கும் அந்த வேலை. பிரைஸ் எல்லாம். ஆமென். பாஸ்ட்டுக்கு டை நீளமாக இருக்குன்னா அதை சொல்கிற உனக்கு நாக்கு நீளமாக இருக்கு, அதை எங்கே போய் வெட்டுறது? பிரைஸ் எல்லாம். ஆமென். கர்த்தரை துதிக்கிறதுக்கு உன் நாக்கு பயன்படுத்து. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். குறை கண்டுபிடிக்கிறதுலே இருக்கிறது சோதரம். அவன் என்ன பண்ணுறான், அவன் என்ன பண்ணுறான், இவன் என்ன பண்ணுறான். பிரைஸ் எல்லாம். அல்லேலூயா. ஆமென். அவங்க நகை போட்டு வராங்க, அவங்க பட்டு புடவை கட்டி இருக்கிறாங்க. அவர் பாருங்க, சில்க்கு ஜிப்பா போட்டு வரார், பட்டு வேஷ்டி கட்டிட்டு வரார். வரட்டுமே, சோதரம். ஆமீன். பிரைஸ் எல்லாம். நீ இருக்கிற நகையெல்லாம் அடமானம் வச்சுட்டு இப்போ கவரிங் போட்டுக்கிட்டு இருக்கிற, அவளாவது போட்டுக்கிட்டு வராள. அதான் சில சபைகளில் நகை காணிக்க எடுப்பாங்க. மிஷனரி ஊழியத்திற்காக இப்பொழுது நாங்கள் சிறப்பு காணிக்க எடுக்கிறோம். நகை நட்டுகள் எல்லாம் நீங்கள் போடலாம். நகை நட்டு, ஆமாம், எல்லாத்தையும் போட வேண்டியதுதான். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, எந்த வீட்டில் ஜெபமும் துதியும் இல்லையோ அந்த வீட்டில் ஆசீர்வாதம் இருக்க முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஆமேன். பிரைஸ் எல்லாம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, முதல்ல ஜெபிக்கணும். கணவனும் மனைவியும் சேர்ந்து ஜெபிக்கணும். உட்கார்ந்து நல்லா ஜெபம் பண்ணணும். பிரைஸ் எல்லாம். நீ 5 நிமிஷம் இல்லை, 10 நிமிஷம் ஜெபம் பண்ணால் கூட போதும். இன்றையிலேருந்து அதை செய்யுங்க. பிரைஸ் எல்லாம். ஆமேன். இல்லையா, அம்மா பிள்ளைகள் இருக்கிறீங்களா, ஜெபம் பண்ணுங்க. ஆமேன். அப்பா பிள்ளைகள் இருக்கீங்களா, ஜெபம் பண்ணுங்க. பிரைஸ் எல்லாம். அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. அல்லேலூயா. ஆமேன். பிள்ளைகளை என்ன பண்ணுறது, படி படி படின்னு போட்டாவில் என்ன பண்ணுறது, ஆணை மட்டும் துன்பப்படுத்துறது. ஆமேன். இதை விட ஒரு உபத்திரவ காலம் இந்த பூமியில் இல்லைன்னு அவன் நினச்சிருவான். ஆண்டவரே, உபத்திரவ காலம் எனக்கு இங்கே முடிஞ்சிருச்சு. நீங்கள் உபத்திரவ காலம் சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனால் இங்கே எனக்கு ஏற்கனவே உபத்திரவ காலம் முடிஞ்சே போச்சுன்னு சொல்கிற அளவுக்கு உபத்திரவம். எங்கள் வீட்லேயும் பார்த்துருக்குறேன். பாவம், எங்கள் பேத்தி நடு ஹாலில் ஒரு பாயை போட்டு உட்காந்தா அம்மாவும் மகளும் 3 மணி நேரம் அவள் பாவம் அசைய முடியாது. அங்கே போக முடியாது, தண்ணி குடிக்க கூட போக முடியாது. அதை எழுதுனியா, இதை எழுதுனியா, அதை படிச்சியா, இதை படிச்சியா, அப்படி போனியா, இப்படி போனியா, அதை பண்ணியா, இதை பண்ணி. நாங்கள் கூட அந்த பக்கம் போனால் சொல்கிறது, பாவம் கொஞ்சம் விடுங்க, ஃப்ரீயாக விடுங்க. பிரைஸ் எல்லாம். ஆமேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, ஃபஸ்ட்டு ரேங்க் நீ எடுக்கலைன்னா உன்னை தொலைச்சிருவேன். தோலை உரித்து உப்பு கண்டம் போட்டுருவேன். அட பாவி, இன்னும் உப்பு கண்டம்லாம் இருக்கா உலகத்தில்? என்ன தம்பி அசோக், இருக்கா? ஆமீன். அங்கங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். தோலை உரித்து உப்பு கண்டம் போடுறேன். பிரைஸ் எல்லாம். இவரை பற்றி இவன் ஸ்கூல் வாத்தியார்ட்ட கேட்டாதான் தெரியும், இவர் தான் கிளாஸ்லேயே கடைசி ரேங்காக இருந்திருப்பார். இவர் இப்போ பிள்ளைய போட்டு அடியோடின்னு அடித்து, நீ ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறியா இல்லையா? அவன் திரும்ப கேட்டால் நீ என்ன பண்ணுவ? நீ தானே உன் கிளாஸில் கடைசி ரேங்காக இருந்திருக்கிற. உன் வாத்தியாரை போய் அவன் கேட்டான்னா பிரைஸ் எல்லாம். அல்லேலூயா. சில வீட்டில் போய் கேளுங்க, உங்கள் பிள்ளை நல்லா படிக்குதா? நல்லா படிக்குதுங்க. எத்தனாவது ரேங்க்கு? 2nd ரேங்க்கு. எத்தனை ரேங்க்கு?
கிளாஸில் எத்தனை பிள்ளைங்க? 2 பிள்ளை தான். ஒரு செகண்ட் ரேங்க் வாங்காமல் என்ன பண்ணது? கிளாஸில் 2 பிள்ளை தானே. கண்பான தேவனுடைய பிள்ளையே, நல்லா ஜெபிங்க, கர்த்தரை துதிங்க, ஆராதிங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமென். நான் கண்பான தேவனுடைய பிள்ளையே, முதல்ல கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி கணவனுக்கு நன்றி சொல்ல பழகுங்க. 5 பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்தேன், அடுத்த மாதம் பார்க்கலாம். 2 பாயிண்ட் தான் இன்றைக்கி ஓடி இருக்கு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. ஆமென். ஓபேத் ஏதோமின் வீட்டிலே தேவனுடைய பெட்டி வைக்கப்பட்டது. 3 மாதங்கள் அந்த வீட்டில் அந்த பெட்டி இருக்கும் பொழுது அந்த வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? என் வீடு ஆசீர்வாதமாக இருக்கணும், கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ தேவனுடைய பெட்டி என் வீட்டுக்குள்ளே இருக்கணும், தேவ பிரசன்னம் என் வீட்டுக்குள்ளே இருக்கணும்னு சொல்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். தேவ பிரசன்னம் இருந்தால் தான் ஆசீர்வாதம் வரும். பிரைஸ் தி லார்ட். தேவ பிரசன்னம் வரணும்னா ஜெபிக்கணும். கணவன் மனைவி பிள்ளைகளும் முழங்கால போட்டு ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. டைம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஆமென். சில வீடுகளில் தூங்குற நேரம் போக மற்ற நேரமெல்லாம் டிவி ஓடிக்கிட்டே இருக்குது. கேட்குறாங்களோ கேட்கலையோ அது பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. நைட்டு பகலுமா ஓடிக்கிட்டு இருக்கு. தூங்குற நேரம் தவிர, வேலைக்கு போகிற நேரம் தவிர பிரைஸ் தி லார்ட் ஓடிக்கிட்டே இருக்கு. யாராவது வந்த உடனே தான் டக்குன்னு சேனல் வந்து ஆசீர்வாதத்துக்கு போயிடும், ஆசீர்வாதம் டிவிக்கு போயிடும், இல்லைன்னா ஏஞ்சல் டிவிக்கு போயிடும். அது வரைக்கும் இதில் ஓடிக்கிட்டு இருக்கும், வேறு எதுலையாவது. ஆமென். யாரோ ஊழியக்கான விசுவாசி உள்ளே போனால் டக்குன்னு மாறுது சேனல். நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறேங்க, அதுக்கு அவ்வளோ நேரம் இருக்கு. மொபைல் வந்தது பாருங்க, உலகமே அழிஞ்சு போச்சு அதில் தான். அதை பார்க்குறதுக்காக பல மணி நேரங்களை செலவு பண்ணுறோமே. கண்பான கர்த்தருடைய பிள்ளையே, 10 நிமிஷம் சேர்ந்து ஜெபம் பண்ணக்கூடாதா? ஒரு 15 நிமிஷம் குடும்பமாக உட்காந்து ஒரு சின்ன ஜெபம் பண்ணக்கூடாதா? ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேவ பிரசன்னம் உள்ளே வந்துருமே. தேவ பிரசன்னம் வந்து ஆசீர்வாதமும் சேர்ந்தே உள்ளே வந்துருமே. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. இது வரக்கூடாதுன்னு தானே இன்னைக்கு பிசாசு ஜெபிக்கவும் விட மாட்டான், வேதத்தையும் வாசிக்க விட மாட்டான், ஆராதனை பண்ண விட மாட்டான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு எழும்பும். ஜெபம் பண்ணும். பிரைஸ் தி லார்ட். போதும், இதுக்கு மேலேன்னா கஷ்டம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எழும்பி ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் எழும்பும், ஜெபம் பண்ணும், கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். அல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஒரு சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும் என்பதை அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. எல்லாரும் அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். நல்ல கரங்களை உயர்த்தி சோதரம் பண்ணுவோமா? ஆமென். தேவ பிரசன்னம் என் வீட்டுக்குள்ள வரணும். ஆமென். என் வீடு எப்பொழுது ஆசீர்வாதமாக இருக்கணும். ஆமென். அதுக்கு நானும் என் வீட்டாரும் கர்த்தரை செய்வோம், கர்த்தரை தேடுவோம். கணவன் மனைவி ஜெபம் பண்ணுவோம், குடும்பமா ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. அவர் சமூகமின் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நிரம்பி வழியுதே, ஆனந்தம் பேரானந்தமே. ஹல்லேலூயா. அவர் சமூகமின் சந்தோஷமே. ஆமென். அது நிறைவான சந்தோஷமே. ஹல்லேலூயா. என் பாத்திரம் நிரம்பி வழியுதே, ஆனந்தம் பேரானந்தமே. என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே. ஹல்லேலூயா. இயேசுவை ரட்சித்தார், நான் ஆடி பாடுவேன். ஆமென். எவரும் அறியார் என்னுள்ளம் பொங்குதே, என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே. பொங்கி 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 வழியுதே. என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே. தேசனை ரட்சித்தார், நான் ஆடி பாடுவேன். எவரும் அறியார் என்னுள்ளம் பொங்குதே, என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே. என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஆமென். ஒப்பு கொடுத்தவங்க, அர்ப்பணித்த
அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகள், ஆமென். இனி வருத நாட்கள்ல ஆமென் பிரைஸ் தி லார்ட் வசனத்துல இருக்கிறது போல தேவ பிரசன்னம் உங்க வீட்டுக்குள்ள இருக்கணும்னு சொன்னா, தேவ பிரசன்னத்தின் மூலமா உங்க வீடு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும்னு சொன்னா, ஆமென். ஆண்டவரே, நாங்க குடும்பமா ஜெபம் பண்ணுவோம், கணவன் மனைவி நாங்க சேர்ந்து ஜெபிப்போம், ஆமென். குடும்ப ஜெபம் செய்வோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஆமென். ஜெப சத்தம் எப்பொழுதும் கேட்கணும். ஹல்லேலூயா. எப்பொழுதும் ஜெபிக்கிறவர்களாய் இருப்போம், கர்த்தர் ஆராதிக்கிறவர்களாய் இருப்போம், துதிக்கிறவர்களாய் இருப்போம், கர்த்தருக்கு நன்றி சொல்றவர்களாய் இருப்போம். ஆமென். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படி யாரெல்லாம் நீங்க ஒப்பு கொடுக்குறீங்களோ அப்படி குடும்பங்கள் வீடுகள் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பாடல் நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். பாடி கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது ஆமென் பிரைஸ் தி லார்ட் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக காணிக்கை சேகரிக்கப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலவி என் உயிரை நன்மை துதிப்பேன். ஹல்லேலூயா. என் உயிரை நன்மை துதிப்பேன், உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா, உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா, உம் நாமம் துதிக்கையிலே இயேசையா, உம் அன்பை ருசிக்கையிலே, உம் நாமம் துதிக்கையிலே இயேசையா, உம் அன்பை ருசிக்கையிலே, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். Praise the Lord. Hallelujah. Amen. Praise the Lord. தலையை தாழ்த்துவோம், ஜெபம் செய்வோம். ஆமென். இறுதி ஜெபத்தை பாஸ்டர் அவர்கள் எடுப்பார்கள். ஆமென். ஹல்லேலூயா. காணிக்கைக்காகவும் ஜெபம் பண்ணுவாங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு மனதோடு ஜெபிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். நாம் யாவரும் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ளதான எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொன்ன தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இந்த நல்ல அருமையான ஆண்டவரே மனமகிழ்ச்சியின் நாளை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, 1000 நாளை பார்க்கிறோம் உமது பிரகாரத்தில் செல்லுகிற இந்த ஒரு நாள் நல்லதாய் இருக்கிறபடினால் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நல்ல நாளிலும் ஆண்டவரே உங்க சமூகத்தில் நாங்கள் வந்து கூடி வந்து உம்மை ஆராதிப்பதற்காக தேவன் கொடுத்த பாக்கியத்தை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் உங்க ஜெப வீட்டிலே கொண்டு வந்து மகிழ பண்ணினபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளின் ஆராதனை முழுமையிலும் ஆண்டவருடைய மகிமையும் பிரசன்னமும் தங்கியிருந்தபடினாலே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்க நாமத்தினாலே 2-3 பேர் எங்கு கூடி இருந்தாலும் அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்று சொன்ன எங்கள் தேவன் ஆண்டவரே, எங்கள்
எங்கள் மத்தியில் நீங்க பிரசன்னராய் கடந்து வந்தபடினாலே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த நாளின் ஆராதனை முழுமையும் கர்த்தர் ஆசீர்வதித்தபடினால் நாங்கள் மறுபடியும் துதிக்கிறோம் கர்த்தாவே. விசேஷமாக பாடல் ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்தீங்க ஆண்டவரே. பாடி உங்க நாமத்தை மகிமைப்படுத்த, பாடல்களினால் உங்க நாமத்தை உயர்த்த ராஜா கொடுத்த கிருபைக்காய் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீங்க எங்களுக்காய் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். கேட்ட வார்த்தைகளின்படி நடப்பதற்கு வேண்டிய நல்ல பலனை ஆண்டவரே ஒவ்வொருவருக்குள்ளும் நீங்க கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒவ்வொருவருக்குள்ளும் கர்த்தாவே கேட்கப்பட்ட ஆண்டவரே வார்த்தைகள் கிரியை செய்கிறதா இருக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் குடும்பமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால் ஆண்டவரே நீங்க ஒவ்வொருவரையும் நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யோசுவாவின் குடும்பத்தை போல நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி உம்மையே சேவிக்கிற குடும்பங்களாய் ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் மாற்றி அமைக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளும் தேவ ஆவியானவர் கிரியை நடப்பிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஒவ்வொரு குடும்பமும் உமக்குத்தானே சொந்தமாய் மாற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பமாய் ஆராதிப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. குடும்பமாய் தேவ சமூகத்திற்கு வருவதற்கு தம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்க கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி வசனத்தில் பார்க்கிற பிரகாரமாய் ஒவ்வொரு வீட்டிலும் அந்த ரட்சிப்பு விலக வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அவியானவருடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். கேட்ட வார்த்தைகளின் படியா எப்பவும் ஆண்டவரே எங்களுடைய வீடுகளிலே ஜபமும் துதியும் ஆண்டவரே வேத வாசிப்போம் ஆண்டவரே ஆவிக்குரிய காரியங்களும் எப்பொழுதும் விளங்கி கொண்டே இருக்க வேண்டும் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பமும் அநேக குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், அநேக குடும்பங்களுக்கு முன் மாதிரியாய் இருக்கும்படியாய் எங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பத்தையும் கர்த்தர் மாற்றி அமைக்கும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து நாங்கள் தாழ்த்தி ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த சமூகத்தில் படைக்கப்பட்டிருக்கிற அன்பின் காணிக்கைகளை ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவன் தம்முடைய பிள்ளைகளை இடங்கொள்ளாமல் போக மட்டுமான ஆசீர்வாதங்கள் நன்மைகள் மேன்மைகளினால் நிரப்பியருள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் வழி நடத்துங்க. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே ஆண்டவரே, இந்த மாதத்தினுடைய கடைசி வாரத்திற்குள்ளாய் வந்திருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இன்னும் சில நாட்களுக்குள் ஆண்டவரே இந்த மாதத்தை முடித்து நாங்கள் ஒரு புதிய மாதத்திற்குள் போகிற பொழுது ஆண்டவரே உங்க மகிமையும் பிரசன்னமும் கூட எங்களோடு கூட வர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலும் ஆண்டவரே காலை ஆராதனை நீங்க ஆசீர்வதித்தது போல மாலை ஆராதனையோட மகிமை விளங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க பிரசன்னமும் கடந்து வர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் கூட்டி சேர்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே நன்றி. விசேஷமாய் கர்த்தாவே இந்த நாளிலும் வர முடியாமல் தடைப்பட்டிருக்கவங்களை நாங்கள் நினைக்கிறோம் ஐயா. பலவீனத்தின் நிமித்தமாய் கர்த்தா பல சூழ்நிலைகளின் நிமித்தமாய் உம்மை ஆராதிப்பதற்கு உங்களுடைய சமூகத்துக்கு வர முடியாதபடி தடைப்பட்டிருக்கவங்களை நினைக்கிறோம் ஆண்டவரே. வரும் நாட்களில் தம்முடைய பிள்ளைகள் எல்லாம் நீங்க கொண்டு வரணும். பலவீனமாய் இருக்கிறவர்களுடைய பலவீனங்கள் நீங்கட்டும், சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. நல்ல விடுதலையோடு வந்து உம்மை ஆராதிப்பதற்கு தம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்க அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆவியானவரின் திருக்கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். வந்த தம்முடைய பிள்ளைகள் இந்த அளவில்லாத ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லும்படி கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க. சகல விதமான துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 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 என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்மைக்கும் சகவாசமும் சந்தோஷமும் சமாதானமும் நம்ம அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இந்த வருக பரியந்தம் இருப்பதாக. ஆமென். 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 அல்லேலூயா. 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 ஆமென். பிரைஸ் தி லார்ட். அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஹல்லேலூயா. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.
செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. ஆமென். என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். God bless you and God be with you. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட்.